ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நாகார்ஜுனாவுடைய மகன் நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா துலிவிழாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அது பற்றின சர்ச்சைகள், குடும்ப விஷயங்கள் அப்படின்னு டோலிவுட் மீடியா பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து நேற்று முன்தினம் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான என் கன்வின்சன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஸ்டேஜ் பில்டிங்கை ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட்டில் இடிச்சிட்டாங்க. சுமார் 27,000 சதுரடியில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருந்த தன்னோட பில்டிங்கை தப்பான காரணம் சொல்லி இடிச்சிருக்காங்க. சட்டப்படி நாங்கள் ஏரியை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டலை அப்படின்னு நாகார்ஜுனா ரொம்ப வேதனையோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சமந்தாவுக்கு நீங்கள் செஞ்ச விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு கர்மாவாக மாறியிருக்கு அப்படின்னு நாக சைத்தன்யா சமந்தாவோட விவாகரத்து பிரச்சனைகளையும் அதற்கான காரணங்களையும் மீண்டும் கொண்டு வந்து கமெண்ட் பண்ணி அது ஒரு பக்கம் ஆர்குமெண்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் நாக சைத்தன்யாவுடைய என்கேஜ்மெண்ட்க்கு அவரோட அம்மா, அதாவது லக்ஷ்மி டகுபதியும் அவங்களோட உறவினர்களும் கலந்துக்கல. மேலும் அவங்க திருமணம் வச்சா கூட கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு டகுபதி ஃபேமிலி சார்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாகார்ஜுனாவுடைய முதல் மனைவி தான் லக்ஷ்மி. இவங்களோட மகன் தான் நாக சைத்தன்யா. சில வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த நாகார்ஜுனாவும் லக்ஷ்மியும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நடிகை அமலாவை திருமணம் பண்ணாரு நாகார்ஜுனா. இவங்களுக்கு பிறந்த மகன் தான் நடிகர் அகில். நாகார்ஜுனாவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா முதல் மனைவி லக்ஷ்மியும் 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. சமந்தா நாக சைத்தன்யா திருமணம் நடந்தப்போ கூட அம்மா லக்ஷ்மியும் வளர்ப்பு அப்பாவும் வந்திருந்து திருமணத்தை நடத்தியிருக்காங்க. அதே போல் நாக சைத்தன்யாவுடைய மாமா நடிகர் வெங்கடேஷ், இன்னொரு மாமா ராணா டகுபதி அப்படின்னு டகுபதி குடும்பத்திலிருந்து யாருமே கலந்துக்கல. அதே நேரம் இவங்க எல்லாருமே சமந்தா கூட நடந்த என்கேஜ்மெண்ட் அண்ட் திருமணத்துக்கெல்லாம் வந்திருந்தாங்க. நாக சைத்தன்யாவுடைய அம்மா லக்ஷ்மிக்கு இந்த திருமணம் மேலே பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னும், இன்னமும் சமந்தா கூட அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. சமந்தாவை தான் தன்னோட மருமகளாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஈவன் சமந்தா மயோசிட்டிஸில் பாதிக்கப்பட்டு உடல்நிலை முடியாமல் இருந்தப்போ கூட லக்ஷ்மி தான் அடிக்கடி நலம் விசாரித்து அக்கறையோடு இருந்தாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி மட்டும் இல்லாமல் அவங்களோட 2 சகோதரர்கள் சுரேஷ் பாபு மற்றும் நடிகர் வெங்கடேஷ் அப்படின்னு டகுபதி குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே இதில் விருப்பம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட நட்பு மற்றும் சொந்தங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி தான், பரஸ்பரமானது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய வியூவாக இருக்குது. நானும் அதை ஒத்துக்கிறேன். நீங்கள் கொடுத்தா நானும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடந்த சில வருடங்களில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, சில நேரம் லவ்வில் இருக்கும்போது நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருந்தாலும் அவங்க உங்கள் மேலே அன்பை திருப்பி தர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. காதல் அப்படிங்கிறதே ஒரு வித தியாகம் தான். சூழ்நிலைகள் மாறினாலும் தியாகம் மட்டும் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். எனக்கும் அப்படித்தான். மக்கள் எனக்கு தர அதே அளவு அன்பை தர முடியல அப்படின்னாலும் அவங்க அதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமந்தாவோட இந்த போஸ்ட் தன்னோட மாமியார் லக்ஷ்மி டகுபதி பற்றி தான் அப்படின்னும், இன்னமும் நாக சைத்தன்யாவுடைய அம்மா குடும்பம், அதாவது டகுபதி ஃபேமிலி தம் மேலே வச்சிருக்கிற பிரியத்துக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாகார்ஜுனா லக்ஷ்மி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருந்தாலும் இவங்க 2 பேருடைய அப்பா காலத்திலேருந்து இந்த 2 குடும்பமும் ரொம்பவே ஒற்றுமையாக நட்போடு தான் இருந்திருக்காங்க. அது சமந்தாவுடைய திருமணம் நடந்து விவாகரத்து வரைக்குமே 3 தலைமுறைகளாக தொடர்ந்துருக்கு. ஆனால் சோபிதா கூட என்கேஜ்மெண்ட் நடந்தப்போ திடீர்னு டகுபதி குடும்பம் வராதது பலருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் நாக சைத்தன்யாவுடைய திருமணத்தை டெஸ்டினேஷன் வெட்டிங்காக ராஜஸ்தானில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்களாமா. மேலும் இது மருமகள் சோபிதாவுடைய விருப்பம் அப்படிங்கிறதால நாகார்ஜுனாவும் இதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காராமா.